மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385588. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எடப்பாடியை சந்திக்க முடியல அப்படின்றாங்க. பச்சையாக நாவினிக்க பொய்யுரைப்பதிலே விஜயபாஸ்கரை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. ஏன் பார்க்காம போறாங்க? உனக்கு பார்க்காம உனக்கு சீட் கொடுத்தாங்களா? அவரும் கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துட்டாருல, ஜெயிச்சுட்டாருல. அந்த கட்சியின் அடையாளம் தானே அவரு. ஆமா, ஜெயிச்சது யார்? ராஜினாமா பண்ண. ஏன் நீங்களே மாவட்ட செயலாளரே பிறந்தீங்களா? பிறக்கும் போது கட்சியில் அடுத்த நிலை பொறுப்பாளர் யாருமே வரக்கூடாதா? அவங்க வேலையை செய்ய மாட்டாங்களா? நீ கட்சிக்கு எதிராக நிற்கிற போது, கட்சி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற போது இன்னொரு மாவட்ட செயலாளர் போட்டு தானே கட்சி இயங்க முடியும். என்ன பிழையதுல? நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு ஓடுறேன்னா திருட்டு வேலை இல்ல இது. லீமா ரோஸ் மேல மட்டும் எந்த நடவடிக்கையும் பாயல. அதுக்கு ஒரு அணை போடவே இல்லையே. யாரு சார் ஆதன் டிவியில் உட்கார்ந்து மாதே சொன்னா நான் நடவடிக்கை எடுக்கணுமே? எங்க பொதுச் செயலாளர் அவர் எதற்கு நடவடிக்கை எடுக்கிறார், எதற்காக யார தலைமையோடு பேசுகிறார்கள், தலைமைக்கும் அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுங்க, அது எங்க தலைவர்களுக்கு தெரியுங்க. 2 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஊத்தங்கரை எம்எல்ஏ? இன்னைக்கு போன் பண்ணி ஒருத்தர் கேட்கிறாரு, சார் நீங்க ரிசைன் பண்ணிக்கோங்க, நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் தர்றேன். பேசும்போது வார்த்தை வர வேண்டாம வெளியே? வேடா யாரா நீ எங்கிட்ட பேசுற? என்னடா பேசிட்டு இருக்கு? எங்களுக்காக உயிரே கொடுக்கிற தளபதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக கெடுக்க பாக்குறியாடா? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா சொல்லணுமா இல்லையா? நீ எதுக்கு அத்தனை கால் பேசுனேன்? அப்புறம் எதுக்கு 2 நாள் கழிச்சு வந்து என்னதுக்கு புகார் கொடுக்குறீங்க? திரு விஜய் அவர்களினுடைய இந்த ஆட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பச்சை குதிரை பேரும். மத்திய அரசு, சிபிஐ போன்ற அமைப்புகள் வந்து இதை தயவு செய்து கவனிக்கணும். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிச்சுட்டு ரொம்ப கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு. வந்திருக்கிறது 107 சீட்டு. இந்த 107 சீட்டு அந்தரத்தில் ஆடிட்டு இருக்குது. இது நடந்திருக்கிற குதிரை பேரம் என்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நாளானைக்கு காலையில விஜய் போய் வீட்டுல இருந்து தான் கூட்டிட்டு வரணும். இவன் இங்க இந்த 106 சீட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இனி நாங்கள் தான் 25 வருடத்துக்கு நாங்கள் தான் 30 வருடத்துக்கு நாங்கள் தான். முதல்ல இந்த தலைக்கணத்தை, இந்த அகம்பாவத்தை விடுங்கள். ஆதவர்ஜுனாக்கு நான் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த அதிமுக நீ கூப்பிட்டு கொண்டாலும் அடுத்த நாள் காலையிலே புதிய அதிமுக இன்னும் ஒளிமையாக நிற்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை கார்பரேட் கம்பெனி ஜெயிச்சிருச்சு. இதுல பெருமைப்படுவதற்கு கார்பரேட்டுகளின் கைக்கூலிகளுக்கு வேண்டுமானால் சில ஆதாயங்கள் இருக்கலாம், அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு வந்து விளம்பரமும் வைபும் தான் தேவைன்னு சொன்னா நீங்க போங்க, வைபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் போது நல்ல தலைவர்களை தேடுங்க. அதிமுக அது வரைக்கும் காத்திருக்கும். அதிமுக படிச்சு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. ஒரு பிரதான கட்சி, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக. ஆனா இந்த கட்சியின் மீது, இந்த கட்சியின் எதிர்காலம் குறித்த கேள்வி, இந்த கட்சியின் தலகர்த்தாக்கள் இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஒரு புதிய கட்சியை நோக்கி எல்லாரும் போறாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சியே பனையூர் கேட்டு வாசல்ல நிக்குது. இப்போ அதிகமா திறந்தா எல்லாம் ஓடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு நிலை. ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக? இல்லை, அதிமுக தள்ளப்படலை. ஏன் அப்படி போய் கேட்டில் நிற்கிறாங்கங்கிறது நமக்கும் புரியல. அது போகிறவங்க போகிறாங்க. ஆனால் ஏதோ நிறைய பேர் போவதாகவும் அதிமுகவே அங்கே போய்விட்டதாகவும் நாம் நினைப்பது ரொம்ப பிழையானது. அதிமுக தான் அதிகமாக போகுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள், எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள், இவர்களில் யார் போயிருக்கிறார் என்று பார்த்தால் மிக 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 சொற்பம். முன்னாள் எம்எல்ஏக்கள் போய்விட்டார்கள், முன்னாள் அமைச்சர்கள் போய்விட்டார்கள், முன்னாள்கள் என்று சில பேரை எல்லாம் பட்டியல் போடுகிறார்கள். இந்த கட்சி 12 தேர்தலை சந்தித்த கட்சி, 12 பொது தேர்தலை சந்தித்த கட்சி. எனவே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தே ஒரு 600க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்க முடியாது என்று சிலருக்கு வேறு வாய்ப்புகளும், சிலருக்கு கட்சியினுடைய நிர்வாக வாய்ப்புகளும் அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே அந்த 600 பேரிலே ஒரு 11 பேர் போய்விட்டார்கள் என்பதால் அதிமுக முழுமையாக முடிந்து போய்விட்டது என்று ஒன்று பரப்பப்படுகிற போது அது ரொம்ப வேதனையான விஷயம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இந்த சின்ன கொஞ்சம் போயிருக்காங்க ஒரு வெளியேங்க, அந்த இடங்களிலும் நல்ல இளைஞர்கள் இன்றைக்கு களத்திலே வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வேகமாக தன்னை அதிமுக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது உருவாக்கப்படுகிற நெரேட்டிவ், இந்த நெரேட்டிவ் இன்றைக்கு சில கட்சிகளுக்கு தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த கட்சிகள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சமூக வலைதளங்கள் மூலமாக பண்ணுகிறார்கள்.
ஆனால் அப்படியெல்லாம் ஒரு பெரிய இழப்பு எதுவும் நடந்தது இல்ல 1,35,00,000 ஓட்டு எங்களுடைய பழைய வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கு. அதிமுக அப்படியே உயிர்ப்போடு இருக்கு. 47 எம்எல்ஏக்கள், 47ல 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். கேட்டா தலைமை அதிருப்தி, அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறி, அதிமுக எதிர்காலமே என்ன ஆகும்னு தெரியலன்னு தான் அந்த பக்கம் போறாங்க. 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க, அவங்க தலைமை அதிருப்தின்னு சொல்வதற்கே அருகதையற்ற உள்ளாகி விடுறாங்களே. தலைமை அதிருப்தினா நீ சீட்டெல்லாம் வாங்கியிருக்கூடாது, அப்பவும் அதே தலைமை தானே. சீட்டு வாங்கி அப்புறம் வெற்றி பெற்றவர்கள் தலைமை மேல அதிருப்தி கொள்வது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் ஏதோ சில ஆதாயம் கருதி சில குதிரை பேரத்திற்கு உட்பட்டு அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் போகிற இடத்துல அங்கே அவர்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குதோ அதை நோக்கி அவர்கள் ஓடுகிறார்கள். எனவே அவர்கள் போகிற போது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு தானே போக வேண்டும். எனக்கு வாரியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், என்னை மறுபடியும் எம்எல்ஏ ஆக்கி என்னை அமைச்சராக்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள், எனக்கு இத்தனை கோடி பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டா போக முடியும்? வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவர்கள் சொல்லுவதற்கு ஏதோ ஒன்றை தேடுகிறார்கள். அப்படி தேடுகிற போது எங்கள் தலைமையின் மீது இது எல்லாரும் வழக்கமாக போகிறவர்கள் அது சொல்றேன். இல்ல 1 மாசத்துல ஜெயிச்சத மக்கள் பிரதிநிதி ஆனதை தூக்கி போட்டு போறாங்கன்னா அவங்க அங்க போய் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றதே நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் போறாங்கன்னா இங்க எதுவுமே இங்க இனி அவ்வளவுதான், இனி எந்திரிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல. எந்திரிக்க முடியாது, நீ அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே இல்லைங்கிற முடிவை கட்சியினுடைய தொண்டன் எடுத்தான்னா பரவாயில்லைங்க. எம்எல்ஏ என்னங்க இனி ஒண்ணுமே இல்லைன்னா 5 வருஷத்துக்கு நீ எம்எல்ஏப்பா. அது நானும் நீங்க கேட்கிற அதே ஆதங்கத்தோடு தான் நானும் கேட்கிறேன். 1 மாத காலத்திற்குள்ளாகவே உனக்கு இவ்வளவு பெரிய முரண்பாடு வந்து நீ வென்ற தொகுதியில ரிசைன் பண்ணிட்டு இவ்வளவு அவசரமாக ஓடுகிறாய் என்று சொன்னால் என்னென்ன கைமாறி இருக்கிறது என்பதையெல்லாம் அது ஆலோசனை செய்து போறாங்க. அதாவது உட்காந்து 6 அமர எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு தொகுதியில ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் திரு விஜயபாஸ்கரே எடுத்துக்கலாம். விராலிமலை விஜயபாஸ்கர் மக்கள்கிட்ட ஊர் போய் ஒரு 10-15 கிராமம் கேட்ட மாதேஷ் நான் எங்கிட்டே சொன்னார். அவரு நான் ஊர் பூரா கேட்டுதான் கட்சி ஆபீஸ் போக முடியல. விஜயபாஸ்கர் ஏன் நேரம் கொடுத்தாரா எடப்பாடி? இங்க இல்லைங்க, புதுக்கோட்டையில கிராம போய் கேட்டார்ல. இது தலைமைக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ சாவி கொடுன்னே கொடுத்துட்டாங்கல்ல. அதெல்லாம் வந்து மதிக்கிறாரு அவரு. சாவி யாரு வாங்கினா? யாரை நீங்க அறிவிச்சீங்களோ அடுத்து அந்த இடத்துக்கு நீங்க அவங்க கிட்ட கொடுக்க சொன்னீங்க. கட்சியினுடைய நிர்வாகிகள் தானே வாங்கினாங்க. சரி, அந்த கட்சி நிர்வாகிகள் தானே நீங்க வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உழைத்தவர்கள். அவர்களிடம் ஆலோசனை செய்தீர்களா? உட்காந்து பேசினாருன்னு சொல்றாரு. கட்சி ஆபீஸ்குள்ளேயே போலியே, கட்சி சாவியை வாங்கி வச்சுட்டேன். அவங்க பூரா எங்க கட்சியில தான் இருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் முழுக்க இன்றைக்கு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து அவர்கள் தானே பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மதேஷ், இதெல்லாம் வந்து நான் அவரிடம் கருத்து கேட்டேன், நான் இவரிடம் கருத்து கேட்டேன், நீ தேர்தலில் நிக்கிற கேட்டிருக்கணும். புரியுதானுங்களா? இல்ல விஜயபாஸ்கர் விராலிமலை புதுக்கோட்டை இந்த பகுதியில விஜய் அலை மிகப்பெரிய அலைய இவ்வளவு வீசி 108 சீட்டு ஓரளவுக்கு நல்லாவே கணிசமா அவங்க வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு பெரிய அளவுக்கு 35% ஒரு கட்சி திமுக அதிமுகவே எல்லாமே தூக்கி வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட 63,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை இழந்துட்டு நீ கட்சி அலுவலகத்துல போய் பேசினியா? பொதுச் செயலாளர்கிட்ட நான் நேரம் கேட்டேன், நான் பேசுறதுக்கு முற்பட்டேன், அவர் சுத்தமாவே என்னை திரும்பி கூட பார்க்கலன்றாரு. எதுக்கு திரும்பி பார்க்கணுங்கிற நான் நீ எதுக்கு போய் பார்க்கணும்? நீங்க வந்து இருக்கிற தொண்டர்கள்ல இத்தனை தொண்டர்களினுடைய உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பின் மூலமாக நீ உன்னுடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்த்து உன்னுடைய மனைவி மக்களை பார்த்து கொண்டு நீ உனக்காக உன்னுடைய சுயநல வெறிக்காக நீ நிற்கிறவன் யாராக இருந்தாலும், விஜயபாஸ்கர் சொல்ல சம் XRY யாராக இருந்தாலும் கட்சி தலைமை அவர்களை பார்த்து கொண்டிருப்பது கட்சி தலைமையா? இதெல்லாம் எப்ப நடந்தது? நீங்க தலைமையா இருக்கும்போது எடப்பாடி தலைமையில தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் சுரண்டது, அவர் குடும்பத்தை வளர்த்துக்கிட்டது. நான் கேக்குறது அன்னைக்கு ஏன் நீங்க கேட்கல? நான் என்ன கேக்குறேன்னா நீ தான் இப்ப போய் சொல்ற, நான் ஒண்ணும் சொல்லல. அவரு ஒரே விஷயம் தாங்க, தலைமையோட பேசணும்னு விருப்பத்துக்கு ரெடி எல்லாருமே. யாரையுமே சந்திக்க மாட்டாங்க. ஒரு லேயராங்க குறிப்பிட்ட சில சேலம் இளங்கோ, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இன்பதுரை சில இந்த லேயர் தான் பாக்குறாங்க. மத்த யாரையும் அவர் எடப்பாடி சந்திக்கிறது இல்லன்றாங்க. அந்த இன்பதுரை என்ன பார்லிமெண்ட் மெம்பரு, அவரை விட சீனியர் தான் நீங்க. மீன்ஸ் பொறுப்புகள் வந்ததுல நீங்க எம்எல்ஏ ஆனதுல மந்திரி ஆனதுல நீங்க எல்லாம் சீனியர் தான். உங்களை ஏன் சந்திக்காம போக போறாரு? உங்களை ஏப்பா சந்திக்காமே உனக்கு சீட் கொடுத்தாங்க? நேரமே கொடுக்கலீங்க. எடப்பாடியை சந்திக்க முடியல அப்படின்றாங்க. அவ்வளவுதான். பொய், பச்சையாக நாவினிக்க பொய்யுரைப்பதிலே விஜயபாஸ்கரை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. பொய், அவ்வளவுதான். ஏன் பார்க்காம போறாங்க? உனக்கு பார்க்காம உனக்கு சீட் கொடுத்தாங்களா? 10 சீட் கொடுத்தாரு, வந்து நின்று சீட் வாங்கிட்டு போனீங்கல்ல. அவரும் கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துட்டாருல, ஜெயிச்சுட்டாருல. அந்த கட்சியின் அடையாளம் தானே அவரு. ஆமா, ஜெயிச்சது யார் ராஜினாமா பண்ண? யாரை கேட்டு ராஜினாமா பண்ண? சீட் யார்கிட்ட வாங்க? நீ அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவனாக இருந்தால் தனியா போய் நின்று செய்யுது, சுயேட்சையா போய். நான் எதுக்கு உனக்கு பிரச்சாரம் பண்ணணும்? பைத்தியக்காரன் நானு? கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளர், கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், கட்சியில் இருக்கிற கிளை செயலாளர், கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர், கட்சி தொண்டை, பொதுமக்களே உனக்கு வாக்களிக்கிற அத்தனை பேர் பைத்தியக்காரன். நீ பெரிய அறிவாளியா? நீ எதுக்கு சீட்டை வாங்கின? நீ யாரை கேட்டு ரிசைன் பண்ற? நீ எம்எல்ஏ பதவியை கட்சி கேட்டு தானே சீட் வாங்கிட்டு போனீங்க.
அப்புறம் எப்படி சார் நீங்க போற போக்குல ரிசைன் பண்ணிட்டு போறீங்க? இந்த 25 பேரும் இருங்க இப்ப நான் இப்ப சொல்றேன், இந்த எதுக்காக இப்ப இத்தனை 60,000 ஓட்டுல ஜெயிச்சீங்கல்ல, ஆமா யாருக்காக நீங்க இந்த சீட்டை ராஜினாமா பண்ணீங்க? என்ன காரணம்? இருங்க, கட்சி தலைமை கூட நான் கொஞ்சம் கேள்வி கேட்டேன். ஒரே நிமிஷம் நான் சொல்லி ராஜினாமா செய்வதற்கு முன்பு 25 பேரும் லெட்டர் கொடுத்தாங்கல்ல ஆதரிச்சவங்க. அந்த மன்னிப்பு கடிதம் போதுமானதா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப நான் பேசுறது கேளுங்க. நீ போய் ராஜினாமா பண்றீங்கல்ல, ஆமா ராஜினாமா பண்ணுவதற்கு உங்களுக்கு கட்சியோட முரண்பாடுன்னா ஓட்டு போட்ட மக்கள் அதுக்கு என்ன செய்வாங்க? ராஜினாமா அடுத்துங்க. அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கடிதம் போதாதா? மன்னிச்சுட்டு அவங்க இருக்கிற பொறுப்பை கொடுத்துட்டு போலாம்ல. இருக்கிற பொறுப்பு கொடுத்தா ஏற்கனவே பொறுப்பு போட்டிருக்கிறவங்க, ஏன் நீங்களே மாவட்ட செயலாளரே பிறந்தீங்களா? பிறக்கும்போதே நீங்களே மேல இருந்து மாவட்ட செயலாளரை குதிச்சீங்களா? கட்சியில் அடுத்த நிலை பொறுப்பாளர் யாருமே வரக்கூடாதா? அவங்க வேலையை செய்ய மாட்டாங்களா? நீ கட்சிக்கு எதிராக நிற்கிற போது, கட்சி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற போது இன்னொரு மாவட்ட செயலாளர் போட்டு தானே கட்சி இயங்க முடியும். என்ன பிழையதுல? நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு ஓடுறேன்னா திருட்டு வேலை இல்ல இது. ஏங்க நீங்க கேட்டதா அவங்க செஞ்சுட்டாங்க. 20 தவறுகள் நடந்துச்சு. அந்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம், அது அவ்வளவுதாங்க. அம்மையார் ஜெயலலிதாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஊழல் குற்றச்சாட்டோடு ஆளுநர் மாளிகை போனவரை ஏப்பா அவர் என்னப்பா இப்படி இருக்காரு, அவரை கூப்பிட்டுனாராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சரிங்களா? அம்மையார் ஜெயலலிதா இல்ல உண்மை. முத்துசாமி திமுக போறோம்னே அம்மா வந்து ஏத்துக்கிற பக்குவத்தோட பேசினாங்களாம். இதெல்லாம் நடந்துச்சா சார்? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்க. நான் பேசுறது இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்க கூடாது. இருக்கிற பிரச்சனைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? திருப்பூர் செல்வராஜ் திமுக அதிருப்தியாகி இல்ல கட்சியை விட்டு வெளியே போறேன்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. மறுநாள் கூப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன உன் பிரச்சனை, அவரும் தான் தோத்தாரு, அவரும் தான் தோல்வி திமுகவுல. ஏங்க இதெல்லாம் பாருங்க. அதை எடப்பாடி ஏங்க செய்ய? நீங்களே பேசிட்டு இருங்க, நான் நினைச்சு போயிட்டு வரேன். நீங்க பேசி முடிச்சுட்டு வேணா நீ கூப்பிடுங்க. இல்ல நீங்க பேசுற கூப்பிட்டீங்களா, என்ன நான் பேசுற கூப்பிட்டீங்களா? நான் சில கேள்விக்கு இது என்னங்க கேள்வி இது? எனத்தையோ எங்கேயோ கொண்டு போய் கம்பேர். ஏங்க ஜெயிச்சு வந்திருக்கிற எம்எல்ஏ கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. நாங்க இல்ல, சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பதவி காலியாயிரும். பதவி காலியாகாம இருக்கு. நீ லெட்டர் கொடுக்குற, லெட்டர் கொடுத்தது எங்க பொதுச் செயலாளர் போய் அந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டாரு. அதனாலதான் பதவி தப்பிச்சுது. நாங்க பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்த நீ அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போறீங்கன்னா பண்ணது அயோக்கியத்தனமா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. முதல்ல பதில் சொல்லுங்க. இத்தனை பேசுனீங்கல்ல, இது அயோக்கியத்தனமா இல்லையா? தவறுதான். அந்த தவறுக்கு இல்ல மறுபடியும் அவங்களுக்கு தண்டனையா? அது தவறுக்கு என்னங்க தண்டனை கொடுத்த? நீ தானே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்க. நாங்க என்ன தண்டனை கொடுத்த? நாங்க தான் உங்க எம்எல்ஏ பதவி காலியா இருக்கும், உங்கள் எம்எல்ஏ பதவி போய்விடக் கூடாது, மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள், அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னு எங்க பொதுச் செயலாளர் சபாநாயகரிடம் கொடுத்து அவர்கள் மன்னிக்கப்படலாம், அவர்கள் பதவி நீக்கம் செய்யக்கூடாதுன்னு கொடுத்தாச்சு. சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டார், அவர்கள் பதவி தப்பித்தது. இப்ப என்ன பிரச்சனை? போய் கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டது நீங்க, திரும்பி வந்தவரை ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடியார். ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் திருட்டு வேலை பண்றீங்க தாவேகா கூட சேர்ந்து. இதுக்கு நாங்க என்ன செய்யறது? ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்ச ஒருத்தர் அவங்க போய் நீங்க கட்சியில வேற அவருக்கு கீழே இருக்கிற செகண்டரியோட நீங்க அவரோட சபார்டினேட்டா வேலை செய்ய அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி அவருக்கு அதை ஏத்துக்க முடியுமா? அவர் எம்எல்ஏ ஜெயிச்சவருங்க, அவரை போய் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு அவருக்கு கீழே போய் வேலை செய்யுங்க. எத்தனை எம்எல்ஏங்க? ஏங்க இப்ப கள்ளக்குறிச்சியில செந்தில் ஜெயிச்சாருங்க, நல்லா செல்வாக்குள்ள எம்எல்ஏ தான். எங்க மாவட்ட செயலாளருக்கு கூட தான் அவர் பணியாற்றினாரு. எத்தனை எம்எல்ஏங்க? எங்க சிங்கானூர்ல ஜெயராமன் ஜெயிச்சாரு, விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வேலுமணி, அதே போல உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, இவங்கெல்லாம் அந்த கட்சியின் முகங்கள் சார். இவங்கெல்லாம் யாரு சார் இல்லைன்னு சொன்னா? அவங்க விஜயபாஸ்கர் கூட நீங்க அண்ணன் வேலுமணி அண்ணன் அவர்களையோ இன்னும் மற்ற தலைவர்களையோ எல்லாம் பேசாதீங்க. அவங்க எல்லாம் கட்சி விட்டுட்டு ஓடின ஆட்கள் இல்லை. அவர்கள் இன்றைக்கு அவர்கள் இருக்கிற பொறுப்புல அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கிற ஆட்கள். அவர்களுக்கு சில கருத்து மாறுபாடுகள் இருக்குல்ல, அவங்க எங்க கட்சியின் தலைவர்கள், அவங்க இன்னும் எங்களுக்கு தலைவர்கள். இருந்தாலும் அவங்க முரண்பட்டு அது இருக்கலாம்ங்க, அது இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயே கணவனுக்கு மனைவி முரண்பாடு இருக்குது. சி வி சண்முகத்தை நீங்க அவரை வந்து கொஞ்சம் டீ ப்ரோமோட் பண்ணி வச்சுக்கிட்டு விழுப்புரம் பகுதியில் நம்ம கட்சி இருக்குமா? அதிமுக ஒரு கட்சி நிக்குமா? நாங்க ஏன் டீ ப்ரோமோட் பண்றோம்? நான் தான் சொல்றேன், அண்ணன் சிவிஎஸ் இன்னும் எங்க கட்சியினுடைய இருக்காரு. ஆனா அவர் அதிருப்தியில இருக்கட்டும், டீ ப்ரோமோஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அவர் அதிருப்தியில் இருக்கிறது, திருப்தியில் இருக்கிறது நாளைக்கு எங்க பொதுச் செயலாளர் கொடுக்காது பேசுவாரு, அது சரியாகும். அதெல்லாம் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போய்க்குவோம். நீங்க அதை பத்தி வெளியே இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் ஆதங்கப்படுறாரு. ஏப்பா என்னப்பா நீ பேசிட்டு இருக்க, நீ கட்சியில இருக்கப்பா, வாப்பான்னு கூப்பிட்டு எடப்பாடி பேசுறதுக்கு என்ன? சிவி சண்முகத்துக்கு அதெல்லாம் பேசினாரா பேசலையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. அப்ப பேசாம இருங்க. அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை. அது அவங்க என்ன பேசுவாங்களோ பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நீங்க இப்படி கட்சியை காட்டி கொடுத்து கொண்டு ஓடியவர்கள் பற்றி மட்டும்தான் நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம். புரியுதானுங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு பச்சை துரோகத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை குதிரை பேரத்துக்காக பலி கொடுத்து நிற்கிற இவர்களை மட்டும் தான் நாங்கள் வந்து குறை சொல்றோம், தவறு சொல்றோம். குதிரை பேரத்துக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? குதிரை பேரம் தாவேகா பண்ணிச்சுன்னு எவிடன்ஸ். வேற என்ன காரணத்துக்கு இவங்க போனாங்க? நான் கேட்கிற குதிரை பேரத்துக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு.
இந்த அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரை வந்து ஒரு நாள் காணாமட்டு போய் நின்னார்ல அண்ணன் தினகரன் அவர்கள் இரவு ஆளுநர் அலுவலகத்தில். பிறகு அந்த எம்எல்ஏ வந்தார், எல்லாம் பார்த்தாரு. இவங்க முதலே அவர் கையெழுத்து போட்ட ஃபார்ம் ஒன்று உள்ளே கொடுத்துட்டாங்க, ஆதரவுன்னு சொல்லி. தாவேக அரசுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு எம்எல்ஏ கையெழுத்து போட்டிருக்காரு, அதை உள்ளே கொடுத்துட்டாங்க. அந்த எம்எல்ஏ வந்து நான் போடவே இல்லைன்ட்டார். எல்லாம் நான் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு, இல்லைன்ட்டார். உடனே இவங்க தான் சினிமாக்காரங்களாச்சே, டக்குன்னு ஒரு சினிமா பாணியில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு காருக்குள்ள உட்காந்து கையெழுத்து போட்டிருக்காரு, பச்சை குதிரை பேரும். ஆதரவு கடிதத்தை காருக்குள்ள உட்காந்து மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் போட்டு கொடுப்பியா? அப்படித்தான் ஆதரவு கடிதங்கள் கொடுக்கப்படுதா? ஒரு கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கடிதம் இன்னொரு கட்சியில வென்ற எம்எல்ஏ எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுத்தீங்க? அந்த வீடியோ உண்மையா பொய்யா? அதே எம்எல்ஏ இவர்கள் ஆட்சியை ஆதரித்து சட்டமன்றத்துக்குள்ளே வாக்களித்திருக்கிறாரு. இது குதிரை பேரம் இல்லையா? வெளிப்படையான குதிரை பேரம். எனக்கு இருக்கிற வருத்தமே என்னன்னா, மத்திய அரசு, சிபிஐ போன்ற அமைப்புகள் வந்து இதை தயவு செய்து கவனிக்கணும். இதன் மீதான நடவடிக்கைக்கு அவங்க தயாராகணும். இது என்னது? இது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிச்சுட்டு ரொம்ப கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு. அதை பற்றியான கவலையே யாருக்குமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்முரணானது. நான் சொல்லுகிறேன், திரு விஜய் அவர்களினுடைய இந்த ஆட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்கிள் லார்ஜஸ்ட்ங்க 118 நம்பர், அவங்க மேஜிக் நம்பர் இல்ல, 108 வந்துட்டாங்க. ஒரு விஷயம் அதிமுக செய்திருந்தால் உண்மையிலேயே இன்னும் அதிமுக வலிமை பொருந்தியதா மாறி இருக்கு. எப்படி தெரியுங்களா? வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறங்க, நீங்க ஆட்சி செய்யுங்க, நீங்க தான் லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு என்ன? அதை செய்யலான்னு நாங்கெல்லாம் சொன்னோம். எல்லாருமே சொல்றாங்க, அண்ணன் வேலுமணில இருந்து அத்தனை பேரும் இதை செய்யலான்னு நாங்க சொன்னோம். ஆனா திட்டம் என்னமோ இவர் முதலமைச்சர் ஆகணும்னு திமுகவோட இவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாரு, நெருக்கமாயிட்டாரு. அது ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதை. அது இந்த விஜயபாஸ்கர் அதை சொல்லிட்டு போனார். நான் தான் அதுக்கு ஒரு கேள்வி வைக்கிற, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது நாங்கள் போய் திமுக கூட சேர்றோம், திமுக இவங்க தான் சொல்றாங்க நாங்கள் வந்து விசிக திருமாவளவன் வந்து முதலமைச்சராக்கிடலான்னு கேட்டோம், இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் அதை மறுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. சொன்னாரா இல்லையா விஜயபாஸ்கர்? சரி, அவங்க இது சொல்றாங்க. அதே போல இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உண்மைதானே? அவங்க சொல்றதா உண்மை, அவங்க சொல்றது அவங்களுக்கு உண்மை. இப்போ நாங்கள் வந்து அதை மறுக்கிறோம். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அப்படி ஒன்று நடந்திருந்தாலும் இங்கே வந்து நான் எந்த தொண்டனும் கட்சியில் ஏற்றிருக்க மாட்டேன், எந்த நிர்வாகியும் ஏற்றிருக்க மாட்டாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் முதல்ல அதுக்கு இடம் கொடுக்குறவர் அல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு அவர் போயிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க சொல்ற மாதிரி துணை முதலமைச்சர் வாங்கிக்கலாம், நம்ம எல்லா அமைச்சரவையும் வாங்கிக்கலாம். இது ஜெயிச்சது 47 பேர், அதில் 35 மினிஸ்ட்ரி நம்ம வாங்கிக்கலாம், குறைஞ்சது 30 மினிஸ்ட்ரி நம்ம வாங்கிக்கலாம். திருமாவளவன் அவர்களே நம்ம ஒரு பொம்மை அதுக்கு தான் அர்த்தம். அதுக்கு பொம்மை மாதிரி ஒரு முதலமைச்சர் ஆக்கிடலாம். அவர் அப்படி இருக்க மாட்டார் கண்டிப்பா. இது இந்த திட்டமெல்லாம் போட்டது எப்படி? அப்ப திமுகவோடு இணைவதிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படித்தான் அர்த்தம். நான் சொல்லல, அவங்க வார்த்தை தானே. இல்ல, அப்படி நடந்திருந்தாதான் அது உண்மைதான். ஏறக்குறைய இதுவும் உண்மைன்னா இப்படிதான் செஞ்சிருக்கணும். அப்ப திமுகவோடு இணைவதிலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று ஆன பிறகு வெளியே போய் திமுகவோடு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்கன்னா நீங்க ஒரு கட்டுக்கதை, நீங்களே அதுக்கான முயற்சி முன்னெடுத்திருக்கிறீங்க. நீங்க எந்திரிச்சு கூட்டத்துல, எம்எல்ஏக்கள் கூட்டத்துல எடப்பாடியிடம் பேசியிருக்கிறீங்க. அதை நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்ல. அங்க என்ன நினைச்சு எனக்கு தெரியாது. நீங்க தான் இது வெளியே வந்து சொன்னீங்க. திருமாவளவன் அவர்களே முதலமைச்சர் ஆக்கலான்னு கேட்டோம், திமுக கூட சேர்ந்து அவர் முடியாதுன்ட்டாரு, அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டாரு. இதுல என்ன அப்புறம் இருக்கு? அப்ப அதே மாதிரி தாவேகாவுக்கு போய் நீங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்கலாம், உள்ளிருந்து ஆதரவு கொடுத்து. தேர்தல் முடிவு வந்து ஒவ்வொரு கட்சியும் அந்த நேரத்துல என்ன நடக்கும், யார் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது புது நிலை. 60 வருஷமா தமிழ்நாட்டில் நம்ம பார்க்காத நிலைமை இல்லைங்களா? அந்த நிலைமையில் ஒரு கட்சிகள் இருக்கும்போது ஆட்சி அமைக்க வேண்டியது யார்? அதிக நம்பர்ஸ் இருந்தது யாருக்கு? டிவிகே தான், தாவேகா. ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி யார் எடுத்திருக்கணும்? யார் எடுத்திருக்கணும்? டிவிகே தான் பண்ணியிருக்கணும். அவர்கள் முதலில் யாரிடம் வந்து ஆதரவு கேட்டிருக்கணும்? இல்ல, அவங்க கேட்கல. நீங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்தீங்கன்னு அதுல கொஞ்சம் அவங்களுக்கு அது ஒரு சிக்கலா இருந்தது. சரி, உங்களுக்கு சொன்னாங்களா அப்படி? ஆமா, அதுதான் சொல்றாங்க. யார் சொன்னாங்க? அவங்கனா நாங்க யார் சொன்னாங்க? அதனாலதான் மதசார்பற்ற அணியிடம் நாங்க கடிதம் கொடுத்து கேட்டோம். கேட்டில, அப்புறம் நான் ஏன் உனக்கு ஆதரவு கொடுக்கணும்? இல்லங்க, இந்த இடத்துல எடப்பாடி உயர்ந்திருப்பாரு. இன்னைக்கு அர்த்தம் இல்லாத நியாயமா இருக்குது. ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும்னு கேட்கிறவர் அவர் வந்து சப்போர்ட் கேட்கவே இல்லை. புரியுது ஏங்க? அதே பிஜேபி ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர் தாங்க அமமுக எம்எல்ஏ. அவரை தூக்கிட்டு ஓடுறீங்க, அது இனிக்குதா? என்னங்க பேச்சு இது? அவரு என்னங்க இது? போய் கடத்திட்டு போவ எம்எல்ஏவா, ஆனா நேர்முறையில வந்து ஆதரவு கேட்க மாட்டோம்னா இது என்னங்க? இது ஒரு அரசியல். இந்த அரசியல் எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? இல்ல, ஏன் இறங்கி வர மாட்டேன்றாரு எடப்பாடி பழனிசாமி? அதாவது நான் இப்படிதான் இருப்பேன், என்னைய தேடி வான்ற மாதிரி ஒரு துணியிலே இருக்காரு அவரு. ஒரு தலைமை ஒரு தோல்வியை, ஆமா ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாருல, சார் இப்படி பொறுப்பு. இதெல்லாம் வந்து ஒரு யாரோ சில பேர் இப்படி கிளப்பி விடுறது. நீங்களும் ஒரு கேரக்டர்ஸ் வந்து கேவலப்படுத்தக்கூடாது. இல்ல, அவர்தாங்க தலைமை வழிநடத்த. நான் ஒத்துக்க மாட்டேங்க. சாதாரண மனிதனுக்கு கூட இறங்கி வந்து பேசக்கூடிய குணம் பொருந்தி இருக்கிறவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். கடைசி தொண்டன் இருக்கிறான் பாருங்க,
அவரோடு தோள் மேல் தோள் போட்டு கை போட்டு பேசுகிற அந்த குணத்துக்கு சொந்தக்காரர் அவர். எனவே அவர் போய் உங்களை அப்படி இறங்கியே வரமா அப்படியெல்லாம் இல்லை. 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்திருந்த சிபிஐ, சிபிஎம், IUML, VCK இந்த கட்சிகள் கூட தாங்கள் ஆதரவு கொடுக்கும் முன்னால் விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போய் ஆதரவு கேட்டார். இது அவங்க இறங்கி வந்து அவங்களா ஓடி போய் கொடுக்கணும், கொடுத்துருக்கலாமே, கேட்காமே கொடுத்துருக்கலாம்ல. அவங்களுக்கு மதச்சார்பற்ற பிரச்சனையும் இல்லை. ஏன் கொடுக்கல? ஏன் வெயிட் பண்ணாங்க? கடைசி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்க? கொடுத்து விட்ட ஆதரவு கடிதத்தை கூட நான் திருமாவளவன் அவர்கள் திருப்பி வாங்கி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 24 மணி நேரம் காத்திருந்தார். எதுக்காக காத்திருந்தார்? புரியுதுங்களா? அப்ப ப்ராசஸ் ஒண்ணு இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நாங்கள் ஆதரவு கொடுத்து அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், அவர்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்கள் முதல் எப்படி ஏத்துக்குவாங்க? அதுக்கான நேரம் முதல் எங்க இருந்துச்சு? நீங்க ஏங்க அப்படி என்னங்க விஜய் மடி மேல இருந்து குதிச்சவரு ஏன் வரமாட்டாரா? நீ வரமாட்டேன்னு நான் உனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வரணுமா? என்னத்துக்கு தேவை எங்களுக்கு இருக்கு? எதிர்கட்சியா உட்காந்துட்டு போறோம். என்ன எதிர்கட்சியா உட்காந்தா செத்து போயிருமான்னு கேட்கல. அதுதாங்க என்னன்னா அழுத்தமா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எடப்பாடியின் பிடிவாதம் தான் இந்த நிலைக்கு வந்து. விஜயின் பிடிவாதம் பேச மாட்டேங்கிறீங்க. உனக்கு 107 சீட் இருக்குதுல்ல? இல்ல முதல்ல 107 சீட் இருக்குல்ல? சரி, ஆட்சி அமைக்க போன்றது நீங்க தானே. ஏன் போய் ஏங்க புரட்சி தலைவர் நீங்க எங்கெங்கயோ கொண்டு போய் உதாரணம் காட்டுறீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் இடைத்தேர்தல் நடக்குது, சரிதானுங்களா? தோழர் கல்யாண சுந்தரம் வந்து சிபிஎம் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. சிபிஎம் அலுவலகத்துக்கு போனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அங்கே போய் அங்கே தோழர் சங்கரையாவை வாபஸ் வாங்க வச்சுட்டு அன்னைக்கு அதிமுக மாபெரும் வெற்றி அடைஞ்சு திண்டுக்கல் இடைத்தேர்தல், சரிதானுங்களா? ஏன் நீங்க தானே ஆட்சி அமைக்கணும்? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப இதே திரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் உண்மைக்கு மாறான தகவலை பொய்யை பொதுவெளியில் பேசுகிறாரு. நாங்கள் எடப்பாடியாரை சந்திக்க முயற்சி செய்தோம், அவர் நேரம் கொடுக்கலன்னு. பச்சை பொய் இல்லையா? இல்ல அவரு எல்லாரையும் சந்திச்சவர், ஸ்டாலினே போய் சந்திச்சவருங்க. ஏன் வரல? நேரம் கேட்டிருக்கலாம். இல்லன்னா அவர் போய் அமைச்சர்தனம் பண்ணதுனால வரல. நீங்க அதிமுகவை உடைப்பது என்கிற முடிவு பண்ணி அதுக்கு பணத்தை ஒதுக்கி அந்த பணத்தை அமைச்சர்களை வைத்து அவன் கைக்கூலிகளை வைத்து கொடுக்க தொடங்கிய பிறகு அதற்கான ஆட்கள் யார் சிக்குவார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு வலை வீசி கொண்டிருந்த காரணத்தால் நீங்கள் தலைமையோடு ஒன்றி வரவில்லை. அவ்வளவுதான் விஷயம். இல்ல யார் தலைமையில யார் கொடுத்தாங்க, எந்த அமைச்சரை வச்சு இதெல்லாம் பண்ணாங்க? அப்புறம் ஏங்க வரல? இல்லங்க நான் கேக்குறேன். லீமா ரோஸ் கட்சிக்கு இப்பதானே வந்தாங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினர், நான் அவங்களை மதிக்கிறேன். என்னன்னா அவங்க பொதுவெளியில பேசுறாங்க, சில கருத்துக்களை சொல்றாங்க. அதிமுக இந்த முடிவு எடுக்கும், தாவேகாவுக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட அவங்க சொல்ல வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த உரிமையை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி? யாரும் எந்த உரிமையும் கொடுக்கல. அவங்க முதல் நாள் பேசுறாங்க. அவங்களுக்கு செய்தியாளர்கள் சந்திச்சு பழக்கம் இல்ல. அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்களே அதை மாற்றி போயிட்டாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதுல என்ன பிழை? இல்லைங்க, இப்போ இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறீங்கல்ல நீங்க, வேற மாவட்ட செயலாளர் போட்டது, பொறுப்புல இருந்து அவங்களை தூக்குனது, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க, ரைட்டு, அதெல்லாம் இது எல்லாமே ஏறக்குறைய லீமா ரோஸுக்கும் இது பொருந்தும். ஆமா தானே? அவங்க இன்னுமே வந்து அவங்களுக்கான எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்கவே இல்லை. அவங்க ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்சி தலைமையோடு பேசினார்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப செங்கோட்டையனை அமைச்சர் செங்கோட்டையனை நான் பதில் சொல்லணும். என் கேள்வி நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிற பொய் பிரச்சாரத்தை நான் இப்ப உங்களுக்கு பொய் பிரச்சாரம் சொல்லல. நான் செங்கோட்டையனை போய் பார்த்திருக்காங்க. யாருடைய அனுமதியோட அவங்க போய் பார்த்தாங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, அவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் எங்க கட்சி தலைமையோடு பேசுகிறார்கள், விளக்கம் கொடுக்கிறார்கள் என்பது கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. நீங்க லீமா ரோஸ் அவர்களோட நீங்க அவங்க கூட பேசுனீங்களா? நான் பேசல. அவங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? அப்படி எதுவும் கிடையாது. ஏதாச்சும் பத்திரிக்கை லீமா ரோஸ் மேல மட்டும் எந்த நடவடிக்கையும் பாயல. அதுக்கு ஒரு அணை போடவே இல்லையே. நீங்க யாரு சார்? ஆதன் டிவியில உட்கார்ந்து மாதேஷ் சொன்னா நான் நடவடிக்கை எடுக்கணுமே எங்க பொதுச் செயலாளர்? அவர் எதற்கு நடவடிக்கை எடுக்கிறார், எதற்காக யார தலைமையோடு பேசுகிறார்கள், தலைமைக்கும் அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுங்க. அது எங்க தலைவர்களுக்கு தெரியுங்க. நீங்க எங்க லண்டன் கேபிஎம் கேளுங்க, அவருக்கு தெரியுங்க. நான் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு தெரியுங்க. எங்களுடைய தலைமையில இருக்கிறவர்களுக்கு அது தெரியும். நீங்க என்னமோ இவர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? செங்கோட்டையனை போய் பார்த்திருக்காங்க அமைச்சர், அவரு சரி போய் பார்த்திருக்காங்க. அப்ப தலைமையின் இசைவோடு தான் போய் சந்திச்சிருப்பாங்களோ? எதுக்காக பார்த்தோம், என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. தலைமைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், தலைமைக்கு சரியான தொடர்போடு தான் இருக்கிறார்கள். அவர் எங்க கட்சியினுடைய எம்எல்ஏ. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறது எங்க பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு, எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கிற முடிவு. புரியுதுங்களா? நீங்க வந்து இவர் மீது ஏன் அந்த நடவடிக்கை? ஒருத்தர் வந்து பொறுப்புல இருந்து நீக்கிறோம், ஒருத்தர் எடுத்த பொறுப்பை இன்னொருத்தர் கொடுக்குறோம். இப்ப நீக்கின எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்தாரா எடப்பாடியார்? கொடுத்தாரா? இல்ல. சில பேருக்கு பொறுப்பு கொடுத்தாரு. ஏன்?
அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் இவருக்கெல்லாம் விட்டுட்டீங்க, அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க கேட்க இல்ல மாட்டீங்க. இவங்கெல்லாம் முகங்கள், அப்படின்னா- இவங்கெல்லாம் தலைவர்கள். அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்கிற போது கட்சியினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு கட்சியினுடைய தலைமையோடு யார் அவங்க வந்து சொல்லி பேசுகிறார்களோ ம். அவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படுகிறது, அவர்கள் மீதான நடவடிக்கை என்பது எடுக்கப்படுகிறது. இதுதான் ஒரு கட்சியினுடைய ப்ரொசீஜர். ம், இது ம். எல்லாம் வந்து நீங்க தான் அதிமுக வந்து ரோட்ல நீங்க போறவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். கட்சியினுடைய தொண்டனுக்கு அதிமுக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? பொதுமக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவங்க செட் பண்ற நரேட்டிவ்க்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய நெரேட்டிவ் இல்ல பேராசிரியர், காலத்துக்கு தகுந்தாற் போல் மாறிக்கணும். சரிங்களா? இது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கிரைசிஸ் நீங்க இருக்கிறது. இப்போ புது கட்சி வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னும் போது ஒரு crisis நீங்க இல்ல. சில விஷயங்களை மாற்றி அமைக்கணுமா இல்லையா? மாதேஷ், ஒரு எடப்பாடி பழைய அந்த இதுமே பாலப்பாடமே படிச்சிருந்தா அதெல்லாம் அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. கிடையாது. நாங்கள் கடினமா மாற்றி அமைத்திருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலும் எல்லாமே மாறிட்டு இருக்கோம். ஆனா மனிதர் வாயில தான் சாப்பிட்டாகணும். புரியுதுங்களா? பேசிக்கான விஷயங்களை மாத்த முடியாது ரைட், இல்லையா? அதெல்லாம் ஓகே, எனக்கு ஆமா. தெரியும். இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு யாருமே உங்க எல்லாரும் கட்சியில இளைஞர்களே இல்லைங்க, 18ல இருந்து 35 வயசு உடையவர்கள் அதிகமா இருக்காங்களா? நீங்க வாங்க, அதிமுக நான் இல்ல காட்டுறேன். இல்ல, நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க இல்ல இல்ல நான் டேட்டாவே எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து எங்க வச்சிட்டு தான் என்ன பேசுறேன். எப்படி எடுத்தீங்க அந்த டேட்டா? எங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க? ஏங்க 50 40 வயசுக்கு மேல 50 வயசுல தான் இந்த- உங்க கட்சியிலே எல்லாருமே இருக்காங்க. அப்படி- அதுதான் கிராமத்துல விவசாயி உங்க கட்சியை சார்ந்தவர்கள் உறுப்பினர்கள் சரி, அப்படிதான் இருக்காங்க அவங்க எல்லாம். ஏன் கிராமத்து விவசாயி இந்த நாட்டின் குடிமகன் நல்ல தானே? விஷயம் தான். ஆமா. ஆனால் இன்னைக்கு எங்க ஜென்சின்றாங்க, டிஎம்கே ஒண்ணு ஒரு கூட்டம் அங்கங்க அட, போட்டுருக்கு. இங்க இந்த பாருங்க. பக்கம் அவங்க பூரா இன்ஸ்டாவிலே வந்து கவர்மெண்ட் அதே. பிடிச்சாங்கன்றாங்க. எங்க நீங்க என்ன பண்ணிட்டு நான் இருக்கீங்க? இப்ப சமீபத்துல திருப்பூர்ல நடந்த கூட்டத்துல நான் சொன்ன செய்தி தான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன். ம். நம்முடைய இளைஞர்கள் இல்லை அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிகமாக அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருப்பதால் இளைஞர்கள் வெளியே தெரிவதில்லை. இன்னும் அவர்களுக்கு காலம் இருக்கிறது. அவர்கள் பயிற்சியில் இருக்கிறார்கள், அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து போன இளைஞர்களை நாங்கள் தெருவிலே கூட்டிக் கொண்டு வந்து இந்த கழுதை மாதிரி குதிக்க வைக்க முடியாது. அதை நாங்கள் செய்ய முடியாது. புரியுதா? அப்படி யாரும் குதிக்க வைக்கல. அது ஒரு கொண்டாட்ட மகிழ்ச்சி தான் அது. அடுத்தவன் குதிக்க வச்சான்னு நான் சொல்லல. ஆ. நான் குதிக்க வைக்க இல்ல, அந்த முடியாது. கொண்டாட்டம் மகிழ்ச்சி வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதை அதுக்கு வெற்றி கொடுக்குது, தோல்வி கொடுக்குது. வென்று விட்ட காரணத்தினாலேயே எல்லாம் சரியானது என்பதோ, தோற்று விட்ட காரணத்தினாலேயே இது தவறானது என்றும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. வரலாறு திரும்பி திரும்பி படுக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம். வரலாறு மாறும். ஆனால் உங்க அரசியலே பேச தலைகீழ புரட்டி விட்டீங்கன்னா, போட்டாங்களே. உங்களுக்கு ஒரு உருப்படியான திமுக பதில் சொல்லலாம். அதிமுக நீங்க நிலை குலைந்து போயிருக்கீங்களே. பேச விட்டீங்கன்னா உருப்படியா பதில் சொல்லலாம். இதுக்கு கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு உண்மையிலேயே உருப்படியா ஒரு பதில் சொல்லலாம். அதனால அந்த இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள், படித்து நல்ல நல்ல பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமான துறைகள் இன்றைக்கு இருக்கிறான். அப்பம் வாங்கின கடனை கட்டுற வேலையில அவன் உழைச்சி பாடுபட்டு இருக்கிறான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதிமுகவினுடைய அந்த ஆதரவு மனநிலையோடு இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் களத்தில் செயல்பட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களாகவும் எங்களுடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை டாக்டர் பரமசிவன் தலைமையில் மிக சிறப்பாகத்தான் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் மாநாட்டில் காட்டியிருக்கோம். அடுத்த மாநாடு நாளைக்கு போட்டாலும் காட்டுவோம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற அகந்தை என்னன்னா, உங்களுக்கு என்று சொல்லுவது இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிற அவர்களுக்கு இருக்கிற அகந்தை என்னன்னா, இனி 25 வருஷத்துக்கு நாங்க தான், இனி 60 வருஷத்துக்கு இவங்க தான். இவன் ஒரு நெரட்டிவ். இந்த திடீர் அரசியல் ஞானிகள் முளைச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் அவர்கள் கணிக்கிறது, இனி 30 வருஷத்துக்கு இவங்க தாங்க, விஜய் விட்டா இனி ஆள் இல்லைங்க, அதுங்க பூரா பசங்க உள்ள ஊரா பின்னாடியே போயிடுச்சுங்க, இப்படி கதை சொல்லிட்டு இருக்கானா. நான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 180 தொகுதிகளை வென்று இந்த மண்ணில் ஆட்சி அமைக்கப்பட்டது உண்டு. புரியுதுங்களா? அன்னைக்கும் என்ன மனநிலை இருந்துச்சு தெரியுங்களா? இனி நம்ம தான் 180 வின் பண்ணிக்கிறோம். முழுக்க நாம தான். இனி அடுத்த 20 வருஷத்துக்கு நாம தான். போன முறை 2021 திமுக ஆட்சி அமைந்தது இல்லையா? இதே அரசியல் ஞானிகள் எல்லாம் என்ன ஆர்வம் சொன்னாங்க தெரியுங்களா? அவ்வளவுதாங்க, ஸ்டாலின் வந்துட்டாரு, உதயநிதி தயாராக்குறாரு பின்னாடியே, இனி திமுக முடிஞ்சது. 30 வருஷத்துக்கு அவங்க தாங்க, அடுத்த 30 இயர்ஸ் திமுக தான். இதே ஞானிகள் தான் பேசினார்கள். இப்ப என்னங்கிறான், வந்திருக்கிறது 107 சீட்டு. இந்த 107 சீட்டு அந்தரத்தில் ஆடிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இது நடந்திருக்கிற குதிரை பேரம் என்பது நாளைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நாளானைக்கு காலையில விஜய் போய் வீட்டுல இருந்து தான் கூட்டிட்டு வரணும். இவன் இங்க இந்த 106 சீட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இனி நாங்கள் தான் 25 வருடத்துக்கு நாங்கள் தான், 30 வருடத்துக்கு நாங்கள் தான். முதல்ல இந்த தலைக்கணத்தை, இந்த அகம்பாவத்தை விடுங்கள். நீங்கள் வென்று வந்திருக்கிறீர்கள் என்ற காரணத்தை ஜென்சி வென்றுவது அப்படின்னா அடுத்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு அந்த ஜென் ஆல்பா வந்துருவான். அவனுக்கு 18 வயசு ஆயிரும். அடுத்து ஜென் ஆல்பா. இப்படி தனித்தனியெல்லாம் அரசியல் இல்லை. அரசியல் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கானது. நாளை மரணிக்க காத்திருக்கிற 100 வயதை தாண்டி இருக்கிற முதியவரும் இந்த மண்ணில் வாக்களிக்க தகுதியுடையவர். புரியுதுங்களா? அதனால அப்படிலாம் ஒன்றும் வரத்து இல்லாம இல்ல. இளைஞர்கள் வரத்து நல்லா இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு இவர்கள் கையில ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுவதற்கான வாய்ப்பு நல்லபடியா கிடைச்சிருக்கு. எனவே அவர்கள் அதை பயன்படுத்துகிறார். அதாவது அதிகாரம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை, சீட்டு மாறதான் போகுது. ஆனால் இது திமுக அதிமுக என்று இருந்த ஒரு 58 வருஷ அரசியலையே புரட்டி போட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அவங்க 25 வருஷம் இல்லை, குறைஞ்சது ஒரு 15 வருஷம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தான ஆட்கள் தான் அவங்க.
ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு அரசியலை தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அது இதைத்தான் சொல்றேன். அரசியல் ஞானிகள் இப்படித்தான் சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்றேன் ஒவ்வொரு தேர்தலையும். போட்டிக்கு ஆள் இல்லையேங்க. இப்ப யாரு போட்டி சொல்லுங்க போங்க பார்க்கலாம். நீங்க 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாதான் போட்டி. இனி நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவங்களை எதிர்க்கணும். அப்படிதான் இருக்கு நிலை. இதான் அரசியல் புரிதல் இல்லாத பேசுறது. நீங்களே இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. முதல்ல 107 சீட்டு ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. தன்னை எதிர்த்து வாக்களிச்ச மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இனி நாங்க தான் வேணா நீங்க தான் வர்ற அளவுக்கு நீங்க என்ன சாதிச்சு காமிச்சிட்டீங்க? திரு விஜய் அவர்கள் இந்த நிலை வந்ததுமே என்ன முடிவெடுத்தாராம் தெரியுங்களா? எனக்கு முக்கியமான தகவல் அவங்க மேல்மட்டத்துல இருந்து சொன்னதுதான் இது. அதை தான் நான் சொல்றேன். செவிவெளி செய்தி தான் இது. இல்ல வேண்டாம், யார்கிட்டயும் ஆதரவுலாம் கேட்க வேண்டாம், நம்ம மறுபடியும் நின்னோம்னா கண்டிப்பா 150ல இருந்து 200 சீட்டு வின் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல விஜய் இருந்தாராம். இப்பவும் அந்த நிலையில இருக்காராங்க விஜய். விஜய் அவ்வளவு பெரிய அரசியல் ஞானியாங்க. ஏன் ஜெயிச்சிட்டார்ல 2 வருஷத்துல அவர் வந்துருவான்னு உறுதியா சொன்னதை செஞ்சுட்டாரு. ஜெயிக்கிறது ஒரு விஷயம் இல்ல சார். ஆமா, ஜெயிக்கிறது தான் விஷயங்க. அப்படி இல்ல. அது திமுக அதிமுக ஜெயிக்கிறதே பெரிய விஷயங்க அப்படின்னு. ஆமா, பெரிய விஷயம். ஆனா மிகப்பெரிய கட்சிகள் ரெண்டுமே. அந்த கட்சி ஒரு தேர்தலை இழந்திருக்கிறமே ஒழிய நாங்கள் இன்னும் எங்களுடைய பலத்தை இழந்து விடவில்லை. புரியுதானுங்களா? அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், திமுகவை நாங்கள் எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறோம். நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை கார்பரேட் கம்பெனி ஜெயிச்சிருச்சு. இதுல பெருமைப்படுவதற்கு கார்பரேட்டுகளின் கைக்கூலிகளுக்கு வேண்டுமானால் சில ஆதாயங்கள் இருக்கலாம், அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இங்க அரசியல் கட்சிகள் தோற்றிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் அரசியல் தோற்றிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். 2 வருஷத்துல நாங்க ஆட்சி பிடிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு டெல்லியில ஒரு யூனியன் பிரதேசத்துக்குள்ள ஒரு அதிகாரத்தை பிடிக்கிறாரு, அவர் கட்சி தொடங்கி குறுகிய காலத்துல பிடிக்கிறாருன்னா, அவரு கூட அந்த 6 மாத காலம் கடும் உழைப்பை போட்டார். அவர் தொடங்கின பிறகு அந்த 6 மாதம் கடைசி ஒரு ஆண்டு காலமாவது கடும் உழைப்பை போட்டார். தைரியத்தோடு நேருக்கு நேராக மோடி அவர்களின் தொகுதியிலேயே நேருக்கு நேராக போய் எதிர்த்து களத்தில் நின்றார். சில வேலைகளை எல்லாம் செய்தார். படித்திருந்தார், அரசியல் அறிவு பெற்றிருந்தார். அவர் ஒரு ஏற்கனவே யூபிஎஸ்சியில் வெற்றி பெற்ற ஒரு அதிகாரியாக இருந்தவர். அவர் நிறுத்தினார். நாங்க 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்சிட்டோம், இது என்னைய சாதனை இல்ல. உழைப்ப போடலன்னு சொல்றது 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்சிட்டோம்னா அது சாதனை தாங்க. வெற்றி தான் பேராசிரியர். நீங்க பாடம் எடுக்க நீங்க ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷனா நீங்களே பேசுறீங்க பாருங்க. எப்படி சாதனை தான் சொல்றவங்க என்ன சாதனைன்னு விளக்கணும். வெற்றி தான் சொல்லக்கூடாது. சாதனை தான் என்ன? உங்களை வெற்றி பெற்று விட்டாருங்க. அது கட்சி, அது கம்பெனி, கட்சி. அது முதல்ல அதை அங்கீகாரம் கொடுங்க, உங்களுக்கு அங்கீகரிக்க பாருங்க. அதை நாங்க அங்கீகரிக்கலாம், அவங்க தாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. நான் இப்ப நீங்க பேசுறது அர்த்தம் இருக்குது. இல்ல கம்பெனின்னு சொன்னா அர்த்தம். அது கம்பெனி தான். அது நான் கேட்கிறேன், கட்சி என்பது மக்களுக்கு செய்கிற வேலையில இந்த 2 வருஷத்துல இவங்க செஞ்ச வேலையை நீங்க பட்டியலிடுங்க. எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுட்டு போறேன். ஏத்துக்கிட்டாங்களே மக்கள். மறுபடியும் இப்படி பேசிட்டு என்ன பண்றது? மக்கள் ஏத்துட்டாங்க தெரியாமையா நீங்க பேட்டி உட்கார்ந்து எனக்கு அது தெரியாத. மக்கள் ஏத்துட்டாங்க எனக்கு தெரியாத. நீங்க என்ன புது செய்தி அதை சொல்றீங்க? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கட்சி நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கட்சி என்பதற்கான ஒரு வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்துல இந்த கட்சி இருக்கா? நீங்க மனசாட்சியத்தோட நேர்மையா எனக்கு பதில் சொல்லுங்க. இருக்கா? ஒரு கட்சி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள்ல ஏதாவது ஒரு பணியை ஆட்சி, அதனால் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கா? இதெல்லாம் இருந்தும் உங்களை மக்கள் ஏத்துக்கலையே. ஆமா, ஏத்துக்கல. அவங்களுக்கு அந்த வடிவம் எல்லாம் இல்லாமலே ஏற்றுக்கொண்டார்களே. அந்த வடிவத்துல மக்கள் இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதனாலதான் நாங்க சொல்றோம் இது கார்பரேட்டின் வெற்றி, இது கட்சியின் வெற்றி அல்ல. நீங்க என்கிட்ட கட்சியின் வெற்றி தான் சொன்னீங்கன்னா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. அடிப்படை ஸ்ட்ரக்சர் இல்ல, மக்களுக்காக எந்த வேலையும் செய்யல, மக்களுக்காக செய்த வேலையால் புகழ் பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வரல. அப்ப அவங்களுக்கு திரு விஜய் அவர்களின் மீது ஒரு பெரிய ஒரு கிரேஸ் ஒன்று இருந்திருக்குது. அந்த கிரேஸ் வாக்குகளாக மாறி இருக்கு. அதுதான் உண்மை. வெளிப்படையா நீங்க ஏத்துக்கிட்டாலே மக்களுக்கு தெரிஞ்சு, ஓட்டு போட்டவனுக்கே தெரியும். யாருமே எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சு கூட போடல. அந்த எம்எல்ஏ ஒரு நாள் இறங்கி அவருக்கு அவரே மலையில கொடை பிடிச்சிட்டு கூட தெருவில் நடந்தது இல்லை. புரியுதுங்களா? மக்களுக்கு போய் பண்ணுனதெல்லாம் விட்டுருங்க. அவருக்கு அவரையும் கூட கொடை பிடிச்சிருக்க மாட்டாரு. அப்ப நின்னாரு, வென்றாங்க, வந்தாங்க. அது எனவே ஒரு மனிதன் மேல இருந்து அந்த திரைத்துறையிலே அவர் ஆட்சியை அவரை பார்த்து ரசித்தவர்கள், அவர்களோடு சேர்ந்து கொண்ட சில பேர், இது போக இருந்த அதிருப்தியாளர்கள், அதை நான் ஏற்கிறேன். அது 2 கட்சிகளும் வேண்டாம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள். நீண்ட காலமாக அப்படி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இதையெல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகி ரொம்ப மேக்சிமம் கன்சாலிடேஷன் நடந்த பிறகு கிடைச்சதுதான் 106 சீட்டு. புரியுதுங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இப்பவே இவ்வளவு வந்துருச்சு, நாளைக்கு நான் அப்படி பார்க்கல. இத்தனையும் பண்ண பிறகு இவ்வளவுதான். இனி இது இறங்கறதுக்கு வாய்ப்பு உண்டே ஒழிய ஒரு நாளும் ஏறுவதற்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்ப நான் இப்ப கேட்கறது என்னன்னா, இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறீங்களே, இந்த ஆட்சியின் மூலமாக நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க இந்த 60 வருஷமா தமிழர்கள் பழையது, இது பிற்போக்கானது, இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராதது என்று தமிழர்களால் புறக்கணிக்கப்பட்டு முழுவதுமாகவே ஒதுக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சியை புதிய மாற்றம்னு கொண்டு வர்றீங்க. பாருங்க, புதுசா 60 வருஷம் புதுசா வந்திருக்குன்னு. இதா புதுசு? 60 வருஷம் இந்த நாட்டை நாசமாக்கிய காங்கிரஸ் கட்சி இல்லையா அது? அதை தூக்கிட்டு வர்றீங்க, புதுசுங்கிறீங்க.
அதை மக்களை நம்ப சொல்றீங்க. ஆனால் எனவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அவருடைய அரசு நன்மை செய்தால் மகிழ்ச்சி. நானும் அதில் 60 நாள்ல நடந்திருக்கு நிறைய சேஞ்சஸ். அப்போ அதான் நான் கேட்குறேன். நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அமைச்சர் போய் குழந்தையை காலை பிடிக்கிறாரு, ஒரு அமைச்சர் பவுடர் ஓட்டு படங்கள் வெளியே வருது. தஞ்சாவூர் எம்எல்ஏவோட டான்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக நடனம் ஆடி இருக்கிறார் தஞ்சாவூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர். பாருங்க, நாகர்கோயிலில் சிறை காவல் நிலையத்திலேயே வச்சு அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு என்னன்னு கூட முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டார். பேசுகிறவனை எல்லாம் வாய் திறந்து பேசுகிறவனை எல்லாம் கைது செய்கிற அளவிற்கு இவர்களே அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற, ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கும்பல். மாரிதாசை கைது பண்ணிட்டு போற, நீ எத்தனை பேரை இந்த பேசுனாங்க எழுதுனாங்கன்னு கைது பண்ற? இதுதான் 2 மாசத்துக்குள்ளேயே இவர்கள் செய்து காட்டியிருக்கிற மாபெரும் சாதனை. இந்த சாதனைக்கெல்லாம் இன்னும் மக்கள் ஓட்டு போடணும்னு நினைச்சா போட்டு நமக்கு நமக்கு என்ன? இப்ப நான் பதவியிலேன்னு செத்து போயிருவோமா? ஒன்றும் இல்லை. இல்ல, உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்ல. என்னது காப்பாத்து? அதிமுகவை ஒருத்தங்க 90% அதிமுக 1 மாசத்துல வந்துருன்றாரு ஆதவர்ஜுனா. ஏங்க முழுசா அங்க வந்துரும் எல்லாமே அப்படின்னா உங்ககிட்ட கட்சி இல்லைன்னு ஒத்துக்கோ. இல்ல, அவங்க விரும்பி அதுதான் சரி, நமக்கு எதிர்காலம் அதுதான். அதிமுக அங்கேயே அதுதான் தாய் கட்சின்றாரு அவரு. தாவேகாவுடைய தாய் கட்சி அதிமுகன்றாரு அவரு. அதிமுக அது தாய் கட்சியா இருக்கட்டும், அவர் என்னமே சொல்லிட்டு இருக்கட்டும். ஆதவர்ஜுனா அவரிடம் எத்தனை கோடி பணம் இருக்கிறதோ அத்தனை கோடி பணத்திற்கு பேரம் பேசலாம், ஆள்களை விலைக்கு வாங்கலாம். ஏதோ ஒரு 4 பேர் விலைக்கும் போவான். எல்லாருமே அப்படியே இருப்பான்னு சொல்ல முடியாது. 10 பேர் விலை போகிறவரும் இருப்பான், போகத்தான் செய்வான். புரியுதுங்களா? அவன் இதுக்கெல்லாம் போய் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆதவர்ஜுனாக்கு நான் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த அதிமுக நீ கூப்பிட்டு கொண்டாலும் அடுத்த நாள் காலையிலே புதிய அதிமுக இன்னும் ஒளிமையாக நிற்கும். புரியுதா? எனவே அரசியலே தெரியாமல் எதையொன்று உளறி கொண்டிருக்கிற வேலையை அமைச்சர்கள் செய்யாமல் இருப்பது நலமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ரென்த்து, அதே போல இந்த ஜென்சி அந்த டீம் அதுக்கான ஸ்ட்ரென்த்தை வலிமைப்படுத்துறது, இதையெல்லாம் குறைவாகவே பார்க்குறாங்க. அங்கே தான் அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதும் சரி, களத்தில் இறங்கி பணியாற்றுறதும் சரி, இதில் ஒரு ஸ்டைல் இருக்குது. அதிமுகவுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது ரொம்ப பழமையான முறையாக இருக்கேங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால தான் நான் சொன்னேன், பழமையான முறை தான், வாயில தான் சாப்பிட்டாகணும். நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய பிரச்சார உத்திகள் எப்பொழுதும் அறம் சார்ந்து நிற்கிறது. அதிமுக கண்டபடி பொய் பிரச்சாரம் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம். எங்களுக்கு அதுக்கான பண்ண தெரியாமலே இல்லை. பொய் பிரச்சாரத்துக்கு யாரும் ஓட்டு போடலீங்க. பொய் பிரச்சாரம் தான் போட்டிருக்காங்க. எது பொய் பிரச்சாரம் சொல்லுங்க? இவங்க பண்ணது எல்லாமே பொய் பிரச்சாரம். எது பொய் பிரச்சாரம் சொல்லுங்க? இவங்க என்ன உண்மை? நான் தான் இப்ப கேட்டேன் உங்ககிட்ட, நாங்க இந்த வேலை செஞ்சோம், லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, எல்லாத்தையும் ஒழிக்க போறோம். இன்னைக்கு அதிகாரிகள் எல்லாம் பயந்து உட்காந்துருக்காங்க. டாஸ்மாக் கடையில இன்னும் 20 ரூபாய் நிறுத்த முடியல சொல்லிட்டாங்கல்ல. 25% ஊதிய உயர்வு கொடுத்துட்டு எல்லாமே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் நிறுத்த முடியல? அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குங்க. அது அங்கொன்றும் இங்கொன்றும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் நிறுத்தப்பட்டுட்டு அதை ஒரு பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், பத்திரப்பதிவு துறையில இப்ப லஞ்சம் இல்லை அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, இல்ல. ரைட். நீங்க இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்ட போறாரு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ ஒரு 3 சென்ட் அவரே போய் வாங்க போறார். என்ன வித்தியாசம்? இப்போ எதுவுமே இங்க யாரை கவனிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வாங்கி பாத்தீங்களா? வாங்கணும் யாராச்சும் கூட பேசி பாத்தீங்க? சென்னை முழுக்க தகவல் பேசி பாத்தீங்களா? ஒவ்வொரு துறையா பேச ஆரம்பிச்சாங்க அதிகாரிகள், மக்களே பேசுறாங்க. மாதேஷ் ஆதன் தொலைக்காட்சியிலிருந்து மைக் எடுத்துட்டு போங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க கிட்ட கேட்க கூடாது, மக்கள்கிட்ட கேட்கணும். பையர் இருக்கிறான் பார், கடைசி பையர், அந்த சாதாரண அவன் தான் ஓட்டு போட்டவன். அவங்க தான், அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டவங்க. அவங்க தான் ஆட்சிக்கு வந்தவங்க, ஆட்சிமை காரணமானவங்க. அவங்க தான் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க லஞ்சமெல்லாம் முடிந்து விட்டதுன்னு. ஆனால் இதனால் பலனடைந்திருக்கிறவர் ரியல் எஸ்டேட் பண்றவருக்கு உண்மையிலேயே பலனடைஞ்சிருக்காரு. அவர் எப்படி பலனடைஞ்சிருக்காருன்னு நான் சொல்றேன். அதிகாரிகளுக்கு கொடுக்கிற பணத்தில் எந்த சமரசமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு பெரிய உறவெல்லாம் இருக்கு. அதிகாரிக்கு கொடுக்கிற பணத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அது போக ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை, அந்த தொகை அவருக்கு பயனடைஞ்சிருக்கிறார். அந்த பயன் அதை வாங்குகிற கடைசியில இருக்கிற மனிதனுக்கு வந்திருக்கிறதா? பிரச்சாரம் பண்றது மட்டும்தான் இந்த மிடில் கிளாஸ் வேலை. விஜய் அவர்கள் வந்தவுடன் இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அப்படியே எல்லாம் ஒளிஞ்சிருச்சா? இவன் பிரச்சாரம் பண்ணிட்டு மட்டும் இருப்பான். இவனுடைய பலன் யார் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த இந்த ரியல் எஸ்டேட் பண்ற இடத்துல ஒரு பெரிய அளவில் இருந்து பண்றாங்க பாருங்க. இதைத்தான் நான் கார்பரேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றேன். புரியுதானுங்களா? கல்வி நிலையங்களுக்கு திமுக ஆட்சியில நாங்களே பேசியிருக்கிறோம். திமுக ஆட்சியிலே ஊழல் புறையோடி போயிருந்தது, அதுல மாற்று கருத்தே இல்லையே. கல்வி நிலையங்கள்ல அப்ரூவல் கொடுப்பதில் இப்போ கல்வி அமைச்சர் வந்தோம்னா அவர் மாத்திருக்கார். உண்மையிலேயே நல்ல செய்தி, வரவேற்கிறேன். ரைட்டு. நான் கேட்பது, இதனால் யார் பலனடைகிறார்? இதனால் அந்த பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிற தன் குழந்தையை படிக்க வைக்கிற தாய்க்கோ தகப்பனுக்கோ 10 பைசா லாபம் உண்டா?
ஆமா, இப்போ முறை சரியா எவ்வளவு நீங்க வந்து கட்டணம் வாங்குறீங்கன்றது எழுதி போடுங்க அப்படின்றதெல்லாம் முறைப்படுத்துறாங்களா கட்டண அந்த ஸ்ட்ரக்சர்? குறைப்பு ஆ. நடந்திருக்கிறதா? ஒண்ணு. 2வது, அந்த பள்ளிக்கூடத்திலேயே பிரைவேட் ஸ்கூல்ல இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு வாத்தியார் வேலை பார்க்குறாங்க பாருங்க, மாச சம்பளம். ஆமா. அவர்களினுடைய சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கா? இப்ப பலன் அடைஞ்சது யாரு? ஆனா அந்த பலனை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? இதை இப்படியே வச்சுக்கோங்க. ஓ, வலியவனுக்கு தான் இப்ப அந்த பலன் போய் சேர்ந்திருக்கு, எளியவனுக்கு இப்படியே இல்லைன்றீங்க. வச்சுக்கோங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ம். 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், புரியுதுங்களா? 18,000 ரூபாய் ஃபீஸு. ம். பின்தங்கியிருந்த மாவட்டங்கள், நீங்க கிருஷ்ணகிரியோ தருமபுரி உட்பட்ட 41 காலேஜையும் ஒரே கையெழுத்துல ஒரே நாள்ல அரசு கல்லூரியாக மாத்துறார். அடுத்த நாள் காலையில 1000 ரூபாய் ஃபீஸ். பலனடைஞ்சவன் யாரு? மாணவர்கள். செஞ்சவர் எடப்பாடியார். புரியுதுங்களா? இதை விட நான் இந்த மக்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து விளம்பரமும் வைபும் தான் தேவைன்னு சொன்னா நீங்கள் போங்க கொஞ்ச நாள், அதுல ஒன்றும் தவறே கிடையாது. நீங்க போங்க, வைபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் போது நல்ல தலைவர்களை தேடுங்கள். ம். அதிமுக அது வரைக்கும் காத்திருக்கும். அதிமுக பணி செய்து கொண்டிருக்கும். 5 வருஷம் நீடிக்கணும்ல இந்த ஆட்சி? எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல, நீடிக்க விடுங்கன்றேன் நானு. நான் ஏன் வந்து திரு எடப்பாடி சார், பழனிசாமி 6 மாசத்துல முடிஞ்சிடும், 3 மாசத்துல முடிஞ்சிடும்னு திமுக அதிமுக வரிந்து கட்டி கொண்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. குதிரை பேரம் செய்யறங்காட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்து தான் முக்கியமானதுன்னு நினைக்கிறங்காட்டி நாங்க சொல்றோம். நீங்க குதிரை பேரம் பண்ணாம ஆட்சி அமைச்சிருந்தீங்கன்னா உங்க ஆட்சி கலையும்னு யார் சொல்ல போறோம்? ஏன் சொல்ல போறோம்? நாங்க ஏன் சொல்ல போறோம்? எங்களுக்கு உங்க ஆட்சி, நாங்க உங்க ஆதரவு கொடுத்தா கூட வாபஸ் வாங்கி கலைக்கலாம். நாங்க கலைக்கவும் முடியாது. ம். புரியுதானுங்களா? நீ நீ குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறாய். நீ ஒரு கட்சியை அறத்துக்கு புறமான வழியில புழக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்போ நீ வந்து உன்னுடைய ஆட்சி எப்படி வந்து தக்க வைக்க முடியும்? அதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு? அவங்க குதிரை பேரம் பண்றதா நீங்க சொல்றீங்க. அவர் திரு நிர்மல் என்ன சொல்றாரு அமைச்சர், திமுக அதிமுக பிஜேபி 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை பண்றாங்க ஏதோ ஒரு அப்படின்னு சதி வேலை மக்கள் கிட்ட பண்றாங்க. சொல்றாரு அவரு. இல்ல, அவரு சொல்லட்டும். ஏதோ ஒரு சதி வேலை, ஏதோ ஒரு சதி வேலைன்னு பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க பண்ணிட்டு, நீங்க ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு தவறு செய்கிறீங்கன்னு சுட்டி காட்டும் போது அதை மறைப்பதற்கு அதே பழியை தூக்கி நீங்கள் மற்றவங்க மேல போடக்கூடாது. இப்போ வந்து யாரோ ஒரு எம்எல்ஏ போய் புகார் கொடுத்து, திரு விஜயன் அவர்கள், புதிய தலைமுறையைச் சேர்ந்த விஜயன் அவர்கள், செய்தியாளர், அவரை கொண்டு போய் கைது பண்ணி நீ விசாரிக்கிற. எவ்வளவு அராஜகம் பண்ற போலீஸ் நீ! போலீஸ்க்கு கட்டவிழ்த்து விட்டு என் முதலமைச்சர் இருக்கிறாரானே தெரியல நாட்டில். உள்துறை செயல்படுதானே எங்களுக்கு தெரியல. எப்படி ஒரு பத்திரிகையாளரை கூட்டிட்டு போய் இப்படி ஒரு விசாரணைக்கு நீங்க உட்படுத்துறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன, நீங்க பெரிய மாற்றம்ங்கிறீங்க? நீங்க நீங்க என்ன பெரிய சர்வாதிகாரிகளா? உங்களை விட மாபெரும் சர்வாதிகாரிகளை தான் தமிழ்நாடு பார்த்துருக்கு, இந்தியா பார்த்துருக்கு. இதெல்லாம் ரொம்ப அருவருப்பான வேலை. எதுக்கு நீங்க விஜயன் கைது பண்ணீங்க? அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்து அவர் கூட குதிரை பேரம் பண்ணாங்கன்னு சொல்றாருல. இந்த குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறதுக்கு காரணமே இவங்க குதிரை பேரம் பண்றாங்கிற குற்றச்சாட்டு வருகிற போது நாங்க முந்திக்கிறோம் பாரு. இதைத்தான் நான் பொய் பிரச்சாரம் சொல்றேன். இதை வச்சு தான் அந்த உங்களுடைய அந்த ஐடி சோசியல் மீடியா வச்சுட்டு தான் இந்த பொய் பிரச்சாரத்தை வெகு சிறப்பா வெகு அழகா நடத்திட்டு இருக்கிறீங்க. இதுல என்ன சார் நியாயம் இருக்கு? 2 நாளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஊத்தங்கரை எம்எல்ஏ? இன்னைக்கு போன் பண்ணி ஒருத்தர் கேட்கிறாரு, சார் நீங்க ரிசைன் பண்ணிக்கோங்க, நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் தர்றேன், அல்லது நீங்க மாத்தி ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நான் பணம் தரேன்னு ஒருத்தர் பேசுறாருல. பேசும்போது வார்த்தை வர வேண்டாம வெளியே? வார்த்தைன்னு கெட்ட வார்த்தை சொல்றேன். வெயிடா யாரா நீ எங்கிட்ட பேசுற? என்னடா பேசிட்டு இருக்கிற? எங்க தங்க தளபதி, எங்களுக்காக உயிரே கொடுக்கிற தளபதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக கெடுக்க பாக்குறியாடா? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா சொல்லணுமா இல்லையா? நீ எதுக்கு அத்தனை கால் பேசுன? 2 நாள் எதுக்கு வெயிட் பண்ணீங்க? அப்புறம் எதுக்கு 2 நாள் கழிச்சு வந்து என்னதுக்கு புகார் கொடுக்குறீங்க? என்ன சார் நாடகம்? பிரச்சனை பூரா குதிரை பேரம் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க. அதை அப்படியே திருப்பி அப்படியே இன்னொரு பக்கம் மடைமாற்றி விடுகிறீர்கள். காலையில 9:30 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் போறாரு, சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாரு. ஆய்வுகள், அமைச்சர்கள் கூட்டங்கள், அதே போல விசிட் பண்றாரு, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்குது. இல்ல, அதெல்லாம் குறை சொல்லவோ நிறை சொல்லவோ இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. அவர் அந்த ஸ்டைல் அவருக்கு சரியா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா பண்ணிட்டு அதுல இருக்கு. பாருங்க, இது புதுசா இருக்குல்ல. அது புதுசா இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள் திரு விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து, நாங்களும் அரசியல் களத்தில் நிற்கிறோம், நாங்களும் மக்களோடு நிற்கிறோம், நாங்களும் தேர்தல்களை சந்திச்சிருக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் குறித்து உங்களை விட அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவு நாங்களும் தெரிந்திருக்கிறோம். இந்த நாட்டின் அரசமைப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, இந்த ரீல்ஸ் போடுறதுல இருக்கிற மோகத்தை இவர்கள் கொஞ்சம் விடணும். இந்த அளவுக்கு இனி விளம்பரத்திலேயே வாழ்ந்து விட முடியும் என்று இவர்கள் கருதுவது வந்து ரொம்ப மோசமானது. ஒரு எம்எல்ஏ போய் அந்த லாரி கடியில் உட்காந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையா ஏஐ பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அது நிற்கிது. ஒரு 5000 மூட்டை நெல் மூட்டை எரிஞ்சிட்டு இருக்குது. எம்எல்ஏ போய் அப்படி சோகப்பாட்டோடு ரீல்ஸ் போட்டு வர்றாரு. தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு தொழில் முதலீடு கேட்குறாங்க. நான் கேட்பது என்னன்னா,
திரு விஜய் அவர்கள் காலையில் 8:30 மணிக்கு போங்க, 5:30 மணிக்கு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா சாட்டர்டே சண்டே லீவ் விடுங்க, அரசாங்கத்தையே வந்து நீங்கள் அதிகாரிகளைப் போலவே நடத்துங்க, நீங்கள் அப்படித்தான் நடத்துவீங்க. அதுதான் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அது இப்போதைக்கு நான் சொல்லும்போது புரியாதவர்களுக்கு கூட இன்னும் போக போக அவர்களாக புரிந்து கொள்வார்கள். இது எல்லாமே கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் தான். நான் கேட்கிறேன், இவ்வளோ நேரத்துக்கு எல்லாம் போகிறீங்களே சார், மேட்டூர் அணை என்னைக்கு திறந்திருக்கணும்? ஜூன் மாதமே திறந்திருக்கணும். ஜூன் 12ஆம் தேதி திறக்கணும். நாம் எப்போ பேசிகிட்டு இருக்கிறோம்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? காலையில் 8:30 5:30 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விடுங்க. 90 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் கர்நாடகா ஜூனில். இப்போ 30 டிஎம்சி கொடுத்துருக்கணும் ஜூலையில். வந்திருக்கா? வரல. குறுவை உண்டா இந்த தடவை? குறுவை சாகுபடி உண்டா? எத்தனை விவசாயி சாவான்னு தெரியுமா? இங்கே வைவ் பண்ணிட்டு இருக்கிற இவனுக்கு தெரியுமா? அங்கே என்ன நடக்குன்னா தெரியுமா? மேகதாது அணை கட்டுற பிரச்சனையில் அந்த கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் இன்றைக்கு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு கடுமையாக பேசுறாரு. கட்டித்தான் தீர்வோங்கிறாரு. நீங்கள் உட்காந்துட்டு நடுவர் மன்றம் போடுன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச புரிதல் ஏதாவது இருக்கா சார்? விஜய் அவர்கள் காலையில் 8:30க்கு போயிட்டு 5:30 வரைக்கும் இடையில ஒரு அரை மணி நேரம் யாரோ ஒருத்தர் இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கூடாதா? லீகலாக ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருக்கூடாதா? இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருக்கிறீங்களே. ஏற்கனவே 2007 2011 நமக்கு நடுவர் மன்ற தீர்ப்பும் இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. 2 தீர்ப்பும் மிக தெளிவாக சொல்லுகிறது, காவிரியிலே இவர்கள் அணை கட்ட முடியாது. தீர்ப்பு ஏற்கனவே இருக்கு. எதுக்கு சார் நடுவர் மன்றம் கேட்குறீங்க? நாளைக்கு நடுவர் மன்றத்தில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தீர்ப்பை வாங்கிட்டு போயிட்டாருன்னா சாகிறதா சார் நாங்கள்லாம்? அந்த மண்ணில் மீத்தேன் எடுத்தால் அத்தனை விவசாயம் அகதியாக வெளியேற வேண்டி வரும்னு சொல்லிட்டு அந்த மண்ணை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்கி கொடுத்த கட்சி சார் அதிமுக. இந்த கட்சியை புழக்கிற காட்டுற நீங்கள் ஆர்வத்தில் ஒரு 10% ஆர்வத்தை அங்கே காட்டலாம்ல? கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த வேலையை செய்யலாம்ல? இல்லை, அது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. அவர் நடுவர் மன்றம்ன்றது ஒரு மிஸ்டேக்ன்றது அவங்க மிஸ்டேக். மாதேஷ் மிஸ்டேக் பண்ணால் சரி பண்ணிக்கலாம், கல்யாண சுந்தரம் பண்ணால் சரி பண்ணிக்கலாம். அமைச்சர் மன்ற மிஸ்டேக் நின்றும் வரலாற்றில் முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து மீண்டு வர முடியாது. நாளைக்கு இன்னொரு அரசு அமைஞ்சாலும் உங்கள் அரசு தானே நடுவர் மன்றம் கேட்டுச்சும்பாங்க. அன்னைக்கு இல்லை அது வேற கட்சின்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? அரசு ஒன்று தானே, தமிழ்நாடு அரசு தானே, அது செய்யலாமா? நீங்கள் அந்த இவருக்கு எதுக்கு சார் கொண்டு போய் உங்கள் அந்த ஜனநாயகன் பட ப்ரொடியூசருக்கு கொண்டு போய் மத்திய அரசுக்கான தூதர் அவரையே போடுறீங்க? அது ஒரு நியமன பொறுப்பு. அவர் அதில் போய் என்ன சாதிச்சிட முடியும்? நீங்கள் ஒரு பத்திரிகையாளரை இதை ஏற்றுக்கிறீங்களா? ஒரு ஊடகவியலாளர் நீங்கள், அந்த பொறுப்பு அவ்வளோ சாதாரண பொறுப்பா? ஒரு மாநிலத்துக்கான மத்திய அரசின் பிரதிநிதிங்கிறது எங்கள் மரியாதைக்குரிய எங்கள் ஜக்கையன் அவர்கள், தேனி மாவட்ட செயலாளர் இருந்தவர், எங்கள் கழக அமைப்பு செயலாளர், அவர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். ஆமாம். அது சாதாரண பொறுப்பா? நான் கேட்குறேன், போடுறீங்களே சார், நாங்கள் ஒன்றும் நீங்கள் யாரை வேணால் போடுங்க, நீங்கள் அவங்களோட உதவியாளர் அதெல்லாம் கூட சர்ச்சையாகுது, அதை பற்றியெல்லாம் நான் பேசலை. அது நீங்கள் என்னமோ போட்டிங்க, அது வெளியே சொல்லியிருக்கணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டு ஒரு ஆள் கிடைக்கலையா? தமிழ்நாட்டுக்கான மத்திய அரசின் பிரதிநிதியா உங்க கூட வைப் பண்ணிட்டு இருக்கிறான இத்தனை பையங்க பொண்ணுகள்ல ஒரு ஆள் கிடைக்கலையா? படிச்சவன், ஒரு விஷயம் தெரிஞ்சவன் உங்க யாருமே இல்லையா உங்ககிட்ட? ஜனநாயகன் படத்துல அல்லது வேற ஏதோ படத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாருங்கிறத தவிர அவருக்கு இருக்கிற தகுதி என்ன? அவர் தமிழ்நாட்டுக்காரரே இல்லை. அவர் கர்நாடகாக்காரருக்கு ஏன் அந்த பொறுப்பு கொடுக்குறீங்க? நாளைக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக போய் செய்தி சொல்லுவாரா, கர்நாடகாவுக்கு இருப்பாரான்னு கேட்டால் அவர் கர்நாடகாக்காரர் இல்லை, அவர் ஆந்திராக்காரருங்கிறாரு திரு நிர்மல்குமார். அப்போ ஆந்திராக்காரர் எதுக்கு போடுற? தமிழ்நாட்டு பொறுப்புக்கு ஆந்திராக்காரர் எதுக்கு? பல்கலைக்கழக குழுவில் எதுக்கு நீ இப்போ மத்திய அரசுக்கு அனுமதி வாங்கணும்னு கேட்குறேன். எவ்வளோ சாதாரணமாக நுணுக்கமாக பல இடங்களில் நீங்கள் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். மக்களை இன்னைக்கு மிகப்பெரிய பாதாள படுகொலியில் தள்ளிட்டு இருக்கிறீங்க சார். ஆனால் மேலே அழகு போல காலையில் 9 மணிக்கு வருகிறார், 5:30 மணிக்கு போகிறார், எங்கே போனாலும் வைப்ரேஷனாக இருக்குது, ஒரே வைப் தான், ரோட்டில் மக்கள் நிற்கிறார்கள். அதை பார்த்தீர்களா, ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விட்டோம்னு நீங்கள் ஒரு படம் காட்டுறீங்க பாருங்க. இது உண்மை இல்லை. இது சாதாரண மக்களுக்கு தினம் 1 மணி நேரம் டிவி பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் குடும்ப குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு இது ஒரு செய்தியாக பார்த்து அருமையான முதலமைச்சர் என்று நினைக்கலாம். ஆனால் நாம் ஏன் சாகிறோம் என்றே தெரியாமல் நாம் செத்து போய் விடுவோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.